ஓம் நமோ நாராயணாய நமக. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரகாமாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 169வது திருநாமம் மாதவக. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, பிரம்ம வித்தைகளின் தலைவர். சொல்லும் முறை மாதவாய நமக, மாதவாய நமக என்று நாம் சொல்ல வேண்டும். மாதவாய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளும் அவருடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள் அல்லது பாருங்கள். அதாவது அக்னிமுகர் என்ற முனிவருக்கு கோபிலர் கோப்ரலயர் என்று 2 மகன்கள் இருந்தார்கள். கண்ணனின் லீலைகளை பற்றி கேள்விப்பட்டு அவர்களுக்கு கண்ணனை நேரில் தரிசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருந்துச்சாம். அப்போது தென் தமிழகத்தில் வாழ்ந்த அவர்கள் இருவரும் கண்ணனின் ஆட்சி புரிந்து வந்த துவாரகையை நோக்கி யாத்திரை மேற்கொண்டார்களாம். போகணும், கண்ணனை நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். துவாரகைக்கு போனாங்களாம். துவாரகைக்கு செல்லும் வழியில் நாரதரை அவர்கள் சந்தித்தார்களாம். வாருங்கள் முனிவர்களே, நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று அந்த இவர் அக்னிமுகருடைய 2 புதல்வர்களும் கேட்டார்களாம். கேட்டவுடனே, நாங்கள் கண்ணனுடைய சேஷ்டிதங்களை பற்றி கேள்விப்பட்டோம். அவரை நேரில் காண வேண்டும் என்று ஆவல் எங்களுக்கு ஏற்பட்டது. அதனால் கண்ணனை தரிசிக்க துவாரகையை நோக்கி யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம் என்றார்களாம். உடனே, என்ன, கண்ணனை தரிசிக்கப் போகிறீர்களா? அவர் தனது அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு வைகுண்டம் சென்று விட்டாரே. துவாரகை நகரமே இப்போது கடலில் மூழ்கிவிட்டது என்றாராம் நாரதர். உடனே இத்துயரம் செய்தியை இந்த இரு புதல்வர்களும் கேட்டு தாங்கிக் கொள்ள முடியவில்லையாம். துர்பாக்கியசாலிகளான எங்களுக்கு கிருஷ்ணன் லீலைகளை தரிசிக்கும் பாக்கியம் இனி கிடைக்காது என்று அழுது புலம்பினராம். வருந்தாதீர்கள் என்று நாரதர் சொன்னாராம். சொன்னோன்னே தேற்றிய நாரதர் அவர்களுக்கு 12 எழுத்துக்களை உடைய வாசுதேவ மந்திரத்தை உபதேசம் செய்தாராம். இந்த மந்திரத்தை சொல்லி இந்த செண்பகாரண்ய சேஸ்திரத்தில் நீங்கள் தவம் புரிந்தால் கண்ணன் உங்களை தேடி வந்து உங்களுக்கு காட்சி அளிப்பார் என்று கூறினாராம் நாரதர். நாரதர் சொன்னபடி செண்பகராணியின் சேஸ்திரத்தில் இரு முனிவர்களும் 12 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டு கடுதவம் புரிய ஆரம்பித்தார்கள். யாரோடது? அக்னிமுகர் புதல்வர்கள் 2 பேரும். அவங்க செஞ்சோடனே அப்போது திருவுள்ள முகந்த திருமால் கிருஷ்ணாவதாரத்தில் தான் செய்த 31 லீலைகளை அவர்களுக்கு அங்கே காட்டி அருளினாராம். 32வது லீலையாக ஸ்ரீவித்யா ராஜ கோபாலனாக ருக்மிணி சத்யபாமாவிடம் பசுக்கன்றுகளுடன் அவர்களுக்கு காட்சி அளித்தாராம் நம் எம்பெருமான். இந்த செண்பகாரண்ய என்ற சேத்திரம் இன்று மன்னார்குடியில் இருக்கிறதாம். அதனால் இவங்க 2 பேர்த்துக்கு இந்த 2 முனிவரோட 2 பிள்ளைங்களோட காட்டிய சித்திரங்கள் அந்த 32 சித்திர லீலைகளையும் அங்கே வடித்திருக்கிறார்களாம். முனிவர்களை பார்த்து, முனிவர்களே, நான் உங்களுக்கு இங்கே காட்டியது வெறும் லீலைகள் அல்ல. இவை 32 உபனிஷதங்கள் சொல்லப்பட்ட 32 பிரம்ம வித்தையாகும். இவைகளை ஒன்றை பின்பற்றி என்னை தியானிப்பவன் முக்தி அடைவான் என்று கூறினார். இவ்வாறு 32 பிரம்ம வித்தைகளையும் விளக்கியபடியால் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் என்று எம்பெருமானுக்கு அழைக்கப்படுகிறது. மன்னார்குடி கோயிலில் உள்ள அதே ராஜகோபாலன் தான் கும்பகோண கடைவீதியிலும் வித்யா ராஜகோபாலனாக எழுந்தருள்கின்றார். இப்படியே 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாடாதூர் அம்மாள் என்னும் மகான் அவர் என்ன செஞ்சார்னா, கும்பகோணத்தில் ராஜகோபால சுவாமியை வணங்கி அப்பெருமானின் அருளால் 32 பிரம்ம வித்தியைகளும் சிறந்த பண்டித்தியம் பெற்றாராம். பிரம்மசூத்திரங்கள் உள்ள பிரம்ம வித்தியைகளுக்கு நடாதூர் அம்மன் அருளிய விளக்கங்களை அந்த விளக்கங்களை ஒரு நூலில் எழுதினாராம். இந்த குடந்தை ராஜகோபாலன் சுவாமி கோவில், இதுதான் குடந்தை. நாங்கள் போயிருக்கிறோம். இந்த தஞ்சாவூரில் கும்பகோணத்து பக்கத்தில் குடந்தைன்னு ஒன்று இருக்குது. பெருமாளுக்கு அருகே பிரம்ம
வித்தியைகளை விளக்கியவரான நடாதூர் அம்மாளும் விக்கிரக வடிவத்தில் எழுந்தருளிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. மா என்றால் இறைவனை அடையும் வழியாக இருக்கும். பிரம்ம வித்ய என்று பொருள். தவ என்றால் தலைவன் என்று பொருள். அப்படின்னு அந்த 2 முனிவர்களுக்கும் இந்த பிரம்ம வித்தியைகளை உபதேசித்தாராம். அனைத்து பிரம்ம வித்தியைகளுக்கும் தலைவராக திருமால் விளங்குவதால் மாதவக என்று அழைக்கப்படுகிறது. அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 167வது திருநாமமாக சொல்லப்படுகிறது. இப்படியே மாதவாய நமக என்ற தினம் சொல்லி வரும் மாணவர்களுக்கு கல்வியிலும் இணைப்பாடங்களிலும் கூடுதல் பாடங்களிலும் சிறந்து விளங்குவார்கள். அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு படிப்பு வரலைன்னா மாதவாய நமக, மாதவாய நமக, மாதவாய நமக, கேசவாய நமக, மதுசூதனாய நமக, விக்ரமாய நமக, அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஒரு 16 மந்திரங்கள். அதை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை நம்ம படித்தோம்னா நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்த 108 ஸ்லோகத்துக்கு ஈடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1008 சகஸ்ரநாமத்தில் அந்த முக்கியமானது ஒரு 16 ஸ்லோகம், 16 இது அவருடைய பேர், எம்பெருமானுடைய பேர். ஓகேவா? பிடித்திருந்தால் லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், கமெண்ட் பண்ணும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.